ஏன் சுகமளித்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நம்ம படிக்கல. பிலிப்பியர் 2:7. எஸ், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மைத்தான் வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் அப்படின்னா இந்த சரீரத்தில் நம்ம மனிதருடைய சாயலில் அவர் வந்தார். எதுக்குன்னா சாபம் நமக்கு அளிக்கப்பட்டது, மனிதனுக்கு. நம்மளை மீட்கணும்னா நம்மளில் ஒருத்தராக அவர் வரணும். இதுதான் ஆதியிலேருந்து. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 ஆளுங்கன்னு சொன்னார். 3ஆம் அதிகாரத்தில் இவங்க பாவம் செய்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்த சாபத்தில் அப்பவுமே பிளான் போட்டுடுறாரு அவர். ஆதியாகமம் 3:27 சொல்லும்போது, உன் வித்துக்கும் பகை உண்டாக்கு ஸ்திரீயின் வித்துக்கும் சொல்லிட்டு மேற்கொள்ள 15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அங்கவே அவர் சொல்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். அது இயேசுவே அங்கேயே பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் த்ரூ அவுட் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் அவர் ஆண்டவர் போட்டதை அவர் மறைமுகமாக சொன்னார். ஓப்பனாக சொல்லலை, பிசாசுக்கு வழங்கக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமாக சொல்லி அதை நிறைவேற்றுற வரைக்கும். இப்போ ப்ராஃபட்ஸ் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்குறித்து சொன்னதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனம்னா நம்ம இன்னைக்கு நினைக்கிறது தீர்க்க தரிசனம்னா நடக்கிறதுக்கு முன்னால் நமக்கு சொல்கிறது, நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, அப்படி தான் நினச்சிக்கிறோம். அதுக்கு பேர் குறி சொல்கிறது. அது இல்லை ப்ராஃபஸி, சரிங்களா? நம்ம இன்றைக்கி அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஃபோர் டெல்லிங், முன்னால் சொல்கிறது. ப்ராஃபஸியோட நோக்கம் அது கிடையாது. ஆண்டவர் மனிதனுக்கு இந்த ஏர்த்தை கொடுத்தாரு, இந்த பூமியை கொடுத்துட்டாரு, இவனுக்கு அதிகாரம். ஆண்டவர் கொடுத்ததை திரும்ப எடுக்க மாட்டார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய சித்தத்தை இங்கே நிறைவேற்றினாலும் ஒரு மனிதன் மூலமாக தான் செய்யணும். ஸோ அப்போ அதை நிறைவேற்றுக்குன்னா ஒரு மனிதனாக தான் அவரே வரணும். மனிதனை தன்னுடைய பூரண சித்தத்தை நிறைவேற்றி மனிதன் செஞ்ச தவறுக்கு அவனை மீட்கிறதுக்கும் வழியை அவரே வகுத்து இவ்வளவுத்தையும் நிறைவேற்றி, ஸோ இது அவர் செய்யணும்னு அவருடைய பிளானையுமே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்ல வைக்கிறார். முதல்ல ஒரு மனுஷனை அவன் சொன்ன பிறகு தான் ஆண்டவர் அவருடைய செயலை வல்லமையினால் அதை செயல்படுத்த முடியும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்கிற வாயில் சொல்லில் இருக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. நம்ம எதிர்நோக்கி சொல்கிறது, டாக்டர் சொன்னதையோ நம்ம பயப்படுற பயத்தையோ சொல்கிறதுக்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தையோ, வார்த்தைக்கு ஒவ்வொரு விதமாக நமக்கு என்ன வேணும்னு இருக்கோ அதை சொல்கிறது, அதுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம வாயில், நம்ம நாவில் எவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஏன்னா நமக்கு தான் இந்த பூலோகத்தில் ஆளுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஸோ நம்ம சொல்லணும். ஸோ அந்த பிளான் பி ஆண்டவர் போட்டது கிறிஸ்துவின் மூலமாக. அதை முன்குறித்து சொல்ல வைக்கிறார் தீர்க்கதரிசிகள் மூலமாக. யார் நான் சொல்கிறத கேட்டு அப்படியே சொல்லுவான், அதை சேஞ்ச் பண்ணாமல். ஸோ தீர்க்கதரிசிகளெல்லாம் சொன்னதோட நோக்கம், அது சொன்னதுக்கு பிறகு தான் அவர் நிறைவேற்ற முடியும். ஸோ கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு அவர் அதன் பிரகாரம் அவர் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றி நமக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்து முடித்துட்டு போயிட்டாரு. அப்போ அவர் எல்லாம் செய்து முடித்த பிறகு இனிமேல் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதோ இன்னும் செய்ய வேண்டியதோ ஆண்டவர் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இனிமேல் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வேலை, நம்ம சைடில் இருக்குது. இப்போ நம்ம வேலை செய்ய வேண்டியது நம்ம. அதனால் அவர் செய்து முடிச்சுட்டு அவர் செய்துட்டு அவர் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அவர் மனிதனாக செய்ததின் நோக்கம். ஏன்னா ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு ஒரு மனிதன் தான் விமோசனத்தை செய்ய முடியும், பாவ நிவர்த்தியை செய்ய முடியும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் யாரும் சிந்த முடியாது. மனுஷன் சிந்துனா இன்றைக்கி ஆல்ரெடி களங்கமான ரத்தம் திரும்ப சிந்துனா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. புனித ரத்தம் சிந்தப்படணும். ஸோ அவர் தான் வரணும். அவர் வந்தார், சிந்தினார், செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ இயேசு செய்து முடித்த காரியத்தை இப்போ அவரை போல நம்ம செய்யலாம். அப்படிங்கும்போது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவர் செய்வார், நம்ம எப்படி செய்ய முடியும் அதே போல். அப்போ 5ஆம் அதிகாரம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயேசுவை போல சுகமளித்தல். அப்போ இயேசுவை போல நம்ம சுகமளிக்கலான்னா டக்குன்னு சொன்ன உடனே முதல் தாட்டு, அது எப்படி அவர் தெய்வமாச்சே? இல்லையே, அவர் தெய்வத்துவத்தை தான் உறுத்து வைத்துட்டு வந்தாரே, அவர் தெய்வமாக வரலையே. தெய்வமாக வந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமே இல்லையா? அவன் எந்த இடத்துல எத்தனை இடத்துல சேலஞ்ச் பண்ணான் ஜீசஸை.
அவர் எல்லா இடத்துலையும் அடங்கி போனார். எதுக்கு? செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. செய்து முடிந்து சிலுவைக்கு பிறகு அப்புறம்தான் வந்து உண்மைகள் எல்லாம் வெளிப்படையாக பேச முடிஞ்சுச்சு. அதனால் அவர் பிரசங்கங்கள்லாம் கூட ஓமானத்தில் தான் பண்ணுவார். மறைமுகமாக அவர் சொல்ல வேண்டியிருக்கு. சீக்ரெட்டாக நிறையா காரியம் பிசாசுக்கு புரியக்கூடாது. சிலுவை முடிக்கு தான் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வரைக்கும் சீக்ரெட்டாக தான் செஞ்சுட்டு போனார். இன்றைக்கு நமக்கு சீக்ரெட்டாக சொல்கிறது தான் பல பாஷை மூலமாக. சில இது வந்து நமக்கு ஆவிக்குரிய எதுக்கு பல பாஷையில் சொல்கிறாருன்னா, நமக்கு புரிஞ்சது எல்லாத்துக்கும் வியாக்கியானம், எல்லாத்துக்கும் இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கறதுக்கு அவர் வில்லிங். சில நேரத்தில் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ கொடுத்தாருன்னா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி மாற்றிக்குவீங்க. அதை நீங்கள் அதை பக்குவத்தில் இல்லைன்னா ஃபுல் இன்டர்பிரட்டேஷனும் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் அதை வந்து கோட் லாங்குவேஜ்லேயே இருக்கிற வரைக்கும் அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடியும் இல்லைங்களா? அவர் பேசுகிறாரு. நான் ஃபஸ்ட் டைம் ஃபாதர் பர்க்மன்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்திருந்தப்போ ஒரு மீட்டிங்கில் கேட்டேன். அவர் அந்த ஒரு பாட்டு பாடும்போது சொல்லுவார், பல பாஷையில் பேசுகிறேன்னா பிசாஸ் வந்து அவர் டான்ஸ் ஆடுவார். அது எனக்கு மறக்கவே முடியாது. அந்த இது ரிமெம்பர் பண்ணுவேன். இட்ஸ் சீக்ரெட்ஸ், ஹெவன்லி சீக்ரெட்ஸ், டங்ஸில் பேசுகிறது. அவர் வந்து சொல்லுவார், அவன் வந்து நம்ம டங்ஸில் பேசிட்டோன்னா அவன் கை உதறுவானான். ஐயோ எனக்கு புரியலையே அப்படின்வானான். வேணுன்ட்டு அது வந்து அவனுக்கு புரியக்கூடாது. தீர்க்க தரிசனமாக சொன்னதெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஸோ ஜீசஸ் கூட அவர் காலத்தில் சில காரியங்களை வந்து மறைமுகமாக சொல்லி நிறைவேற்றின பிறகு இன்றைக்கு நமக்கு பவுல் அப்போஸ்தலர் தான் அது எல்லாத்தையும் ஒழுங்காக ஓப்பனாக வந்து சொல்ல முடிஞ்சது நிறையா காரியம். ஆனால் அவர் அன்னைக்கு பண்ணும்போது இயேசு எப்படி செய்தார்? அவர் வந்து மனிதனாக தான் என்ன செய்ய முடியும் நமக்கு ஒரு உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்கார். அப்போ அவர் எப்படி செய்தார் அதை பார்த்துட்டு அந்த அவர் ஸ்டைலை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப போய் ஜீசஸுடைய ஸ்டோரிஸில் 4 காஸ்பல்லையும் எப்படிலாம் அவர் பண்ணாருன்னு சிலது பார்ப்போம். நமக்கு எல்லாத்தையும் தெரியும். 4 காஸ்பல் நம்ம எல்லா ஹீலிங் சம்பவத்தையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி வேற ஒரு கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க சொல்ல போகிறேன். அதில் பாருங்கள், அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்குறது. பொதுவாக நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா ஹீலிங் டெஸ்டிமனிஸ், ஹீலிங் எக்ஸ்பீரியன்சஸ் பைபிளில் இருக்கிறத போய் பார்த்தோம். காஸ்பலில் 4 காஸ்பல்லையும் படிக்கும்போது நம்ம பொதுவாக எங்கே வைப்போம்னா, நம்மளை அந்த சுகம் இல்லாமல் இருக்காங்கல்ல, சுகம் பெற வந்திருப்பாங்கல்ல, அவங்க இடத்துல நம்மளை வைப்போம். அவங்க எப்படி கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, அதை தான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம். டீட்டெயிலாக பார்ப்போம். நான் எப்படி கேட்கணும் ஜீசஸ்கிட்ட அப்படின்னு நம்ம நல்லா படிச்சுக்கணும்னு பார்ப்போம். ரெண்டாவது இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, அது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல, தாய் தகப்பன் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தது ஒன்று இருக்குது. 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரனுக்காக பாயிண்ட்டு கொண்டு வந்திருப்பான். இப்படி பொதுவாக பார்க்கும்போது அநேகமாக பேரண்ட்ஸ் கொண்டு வரதாக தான் அது நிறையா இருக்குது சாட்சிகள். இல்லைன்னா இவரே போய் வாலண்டியர் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. ஆனால் நம்ம வந்து அப்போ கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க விசுவாசம். ஏன்னா இங்கே இந்த போன இதில் கூட பார்த்தோம், தகப்பனுக்கு அவனுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ கடுகளவு விசுவாசமாக எனக்கு இருந்தால் போதும் ஹீலிங் வரும். அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்தவங்களுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சு கொண்டு அது மாதிரி நம்ம செய்யணும்னு நம்ம பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள இமிட்டேட் பண்ணோம். அவங்கள போல் நம்ம அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும். அவங்க என்ன கேட்டாங்க வார்த்தை கூட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உமக்கு சுத்தம் இருந்தால் செய்யுங்க, நம்ம ஜெபத்தில் கூட உங்களுக்கு சுத்தம் இருந்தால் செய்யுங்க அப்படின்னு கேட்போம். பொதுவாக நம்ம வந்து அப்படி பண்ணுவோம், இமிட்டேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து உங்களை நான் வந்து இன்னொரு அப்ரோச்சில் பார்க்க சொல்கிறேன். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் போய் இயேசு என்ன பண்ணார், என்ன சொன்னார், என்ன செய்தார், இதை பார்த்துட்டு எப்படி பார்க்க போகிறோன்னா, பார்த்துட்டு அவர் எப்படி பண்ணாரோ அப்படி நீங்களும் நானும் பண்ண போகிறோம். அதுக்காக ஏன்னா அப்போ உடனே ஃபஸ்ட்டு தாட், அவர் செய்யறதை எப்படி நம்ம செய்ய முடியும், நான் மனுஷனாச்சே அவர் தெய்வமாச்சு. இல்லை அவர் தெய்வமாக வந்து செய்ய வரல. அவர் வந்தது மனிதனாக வந்து இன்னொரு மனிதனுக்கு ஒரு உதாரணத்துவத்துக்கு தான் வந்து செய்தார் எல்லாமே. ஸோ இதுலேயும் அவர் என்ன செய்தார் நம்ம செய்யணும். அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்க 1-2 பாயிண்ட், அவர் என்ன சொன்னார், என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லி அந்த ஆங்கிளில் பாருங்கன்னு சொல்லுவேன். அவர் எங்கேயாவது ஜெபம் பண்ணாரான்னு பாருங்கள். ஒரு இடத்துல கூட அவர் ஜெபம் பண்ணலான்னு தான் இருக்கும். சரி பார்ப்போம். மத்தேயு 4:23 இதில் பொதுப்படையாக கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் பார்க்கலாம். யாருக்கு விசுவாசம் இருந்துச்சு, யார் சுகமளித்தார். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஸோ இவர் சுற்றி திருந்து சகல, எக்ஸப்ஷன் கிடையாது, கொஞ்சம் பேருக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும். சகலன்னா அதுதானே
எல்லாரையும் பண்ணி சுற்றி தந்தார். இங்கே அப்போ யார் வந்து சுகப்படுத்தினது? ஜீசஸ். யார் விசுவாசமாக இருந்தது? ஒருவேளை அவங்கள கொண்டு வந்தவங்களுக்கும் விசுவாசம் இருந்திருக்கும், இல்லைன்னா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா சுற்றி திரும்ப கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. சுகமடைந்தவங்க யாரெல்லாம் வந்தாங்களோ அப்படின்னா சகலர் எல்லாரும் சுகமடைந்தாங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இயேசு எல்லாரையும் சுகப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு இந்த இது ஒரு பாயிண்ட், எல்லாரையும் பண்ணான்ற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் இங்கே காட்டிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். இன்னொரு வசனம் லூக்கா 4:40-44, 40-44, 40ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. சூரியன் அஸ்மித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஒவ்வொருவர் மேலே, சகலர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எல்லாரும், எக்ஸப்ஷன்ஸ் இல்லை. சில பேர் கொஞ்சம் பேர் மேலே வச்சார், சில பேரை நீங்கள் நாளைக்கு வாங்கலாம் சொல்லலை. எல்லார் மேலேயும் கை வைத்தார், எல்லாரும் சுகம் பெற்றாங்கன்னு தான் இருக்குல்ல. அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர் சொஸ்தமாக்கினார் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பிதா சொஸ்தமாக்கினார், பரிசுத்தாவியானவர் சொஸ்தமாக்கினார் எல்லாம் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. அவர் கரங்களை வைத்தார், சொஸ்தமாக்கினார் தான் கொடுத்துருக்கு. அடுத்தபடி லூக்கா 6ஆம் அதிகாரம் 17-19. பின்பு அவர் அவர்களுடைய கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தயிரார்கள். அப்போ வல்லமை அவர்கிட்ட இருந்தால் சென்றது. வல்லமைன்னா பரிசுத்த ஆவியானோட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்டவன தெய்வீக வல்லமை, அது அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அவர்கிட்ட வந்து அவரை தொட்டு அவங்க பெற்றுக்கொண்டாங்க, கிட்ட வந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்த எல்லாரையும், அது இங்கேயும் திரும்ப எல்லார், சகலர், அனைவரும் இல்லையா பார்க்குறோம் இல்லையா? ஸோ எல்லாரையும் அவர் சுகப்படுத்துகிறான் இருக்கு. அப்போ நம்ம வந்து இயேசுவை போல நம்ம சுகமளிக்கணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லாரையும் சுகப்படுத்த முடியணும். ஏன்னா ஏசாமி எல்லாரையும் சுகப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இதை நம்ம சொன்னோன்னா ஃபஸ்ட்டு நம்ம தாட் வந்து எந்த வசனம் எவ்வளோ தெரியுதோ இல்லையோ, நான் பேசியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட, நாங்கள் இப்படி பிலீவ் பண்ணீங்க, என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னாங்க, நாங்கள் இப்படி பிலீவ் பண்ணோன்னு. ஆனால் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, எங்கன்னு கூட தெரியாது அவங்களுக்கு, இது மட்டும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். எங்கேயோ சொல்லியிருக்குல்ல அவர் ஊரில் மட்டும் பண்ண முடியலன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எங்கே இருக்குது, எங்கே போய் டீட்டெயில்ஸ்க்குலாம் தெரியாது. அப்படியா, நான் திரும்ப கேட்பேன், அப்படியா சொல்லியிருக்கு, நீங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா தேடுவாங்க. இப்போ தான் எல்லோரும் கூகுள் போட்டு பார்த்துருவாங்களே. ஸோ எங்கே சொன்னார் அப்படி, ஏன் அப்படி அவர் சில பேரை மட்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எங்கே தான் சொன்னார், அது எங்கேயோ இருக்குது, அவர் சொந்த ஊரில் அவர் வந்து அநேக அற்புதங்கள் செய்ய முடியலன்னு இருக்குது. ஆனால் அந்த வசனத்துக்கு போய் தெளிவாக பார்த்தோம்னா அங்கே அப்படி இவங்க சொல்கிற விதமாக பொதுவாக நம்ம நினைக்கிற மாதிரி அவர் சில பேரை பண்ண முடியாமலாம் இல்லை. பார்ப்போமே எங்கே சொல்கிறாங்கன்ட்டு. மத்தேயு 13:53 இருக்குது டீட்டெயிலாக. இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பிறகு பேசுகிறார், உவமைகள்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அப்போ ஞானமும் பலத்த செய்கை, அப்போ பலத்த செய்கை இவங்க எப்படி கேள்விப்படுறாங்க? அப்போ பலத்த செய்கை செய்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கு, அப்போ பார்த்துருக்காங்க, அங்கேயும் அதான் நடந்திருக்கணும். எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரலடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லலை, கனவீனம் அடைகிறான். அவங்க இடரல் அடைகிறாங்க, கனவீனம் அடைகிறாரு. 58 அவர்களுடைய அவிசுவாசம் இன்னொரு இடத்துலையும் சொன்னாரா இல்லையா? அவிசுவாசத்தினால செய்ய முடியாது. அவிசுனால அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. சுகப்படுத்தலன்னு சொல்லியிருக்கா? சில பேரை சுகப்படுத்தலைன்னா சொல்ல, அநேக அற்புதங்கள் நடக்கலை.
ஆனால் சுகப்படுத்தலைன்னு சொல்லப்படல. நம்ம ஏன் சுகப்படுத்தலைன்னு சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கணும் அதை? அது நம்ம அப்படி நினச்சிருக்கனால அப்படி சொன்னனால நம்ம நம்புவோம். இதே இதை மார்க்கில் சொல்லும்போது, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 1-6 வருது, அதே ஸ்டோரி. அப்போ இயேசு வந்து 4ஆம் வசனம், அதே தான், நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபுல்லாகவே. 4ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை இடர்ல இணைந்தாங்கன்னு இருக்குது 3 கடைசியில். அப்புறம் இயேசு அதுக்கு ரிப்ளை அவங்களுக்கு சொல்கிறார், அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். மதிக்கலை, அவருக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது வெளியே, ஆனால் இவங்களுக்கு வந்து அது முக்கியமாக தெரில, கிரேட்டாக படலை. எப்படி பண்ண முடியும்னு கொஸ்டின் தான் பண்ணுறாங்கன்னு கனவீனம் அடைகிறன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 5 சொல்கிறார், அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல். அப்போ இங்கே அவர் குணமாக்கினாரா இல்லையா? சிலர் மேலே வச்சாரு, சிலர் மேலே பண்ண முடியலன்னு இருக்கா? இல்லை, சிலர் தான் வந்திருப்பாங்க, மேபி இடர்ல இருந்ததுனால வரல, வந்தவங்க எல்லாரும் பண்ணாங்கன்னு தானே இருக்குது. சில கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். அப்போ வந்த சிலருக்கு இவர் கை வச்சாரு, அந்த சிலர் குணமானாங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மீதி வந்து நம்மளே எடுத்துக்கிறது நிறையா பண்ணலைன்னு. நிறையா பண்ணனா அற்புதம் வேறு, அதை சுகமளிக்கிறத தவிர மற்ற அற்புதம் பண்ணலை, அப்படி தான் எடுத்துக்கலாம். கானானூரில் பண்ண மாதிரி, அந்த மாதிரி நீரை தாழ்க்க தரிசனமாக தண்ணீரை வந்து திராட்சை ரசமாக மாற்றலை. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம், கடலை அடக்கிற மாதிரியான அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நிறைய பண்ணியிருக்காரு மற்ற இடத்துலலாம். இங்கே அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நோயாளிகளுக்கு வந்தவங்கக்கிட்ட சில பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லலை, ஆனால் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்தார், வச்சவங்க எல்லாரையும் சரியானாங்கன்னு தானே, குணமாக்கினார்னு தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கேயும் அவருக்கு 100% ஹீலிங் ரிசல்ட் தானே, ஃபுல்லாக தான் பண்ணார். ஸோ அதனால் எல்லாரையும் சுகப்படுத்தினார்ன்ற பாயிண்ட்டு இதில் கூட இது எக்ஸப்ஷன் கிடையாது. இது வந்து நம்மளே வந்து கெஸ் பண்ணிக்கிறது, அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அவரால் சிலது செய்ய முடியலையாக்கும், இப்போ சொந்த ஊரில் பண்ண முடியாது. இதே ஏசாமிக்கே பண்ண முடியாது, அவர் சொந்த ஊரில் மதிக்காதவங்க கடைசியில் நீங்கள் பாருங்கள், பரமேறும் பொழுது 120 பேர் வந்து இருந்தாங்க. அப்போ அவருடைய சகோதரர் மாதிரி இங்கே வந்து அவர்கிட்ட முன்னாலெல்லாம் விசுவாசிக்காதவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க, பின்னால் ஊழியம் செய்தாங்க அவருக்காக, அவர் இறந்த பிறகு கூட. ஸோ எல்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், மூப்பர்கள்லாம், சபை மூப்பர்கள்லாம் அப்போஸ்தலர் தவிர மூப்பர்னு வர்றதில் யாக்கோபு மூப்பர்னு வரும், அவருடைய பிரதர். அவங்கெல்லாம் அங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க இவர் கூட, பின்னாடி அவங்க மாறுவாங்க. அதனால் நம்மளும் நம்ம இதை வச்சு சில பேர் வந்து குடும்பத்து மத்தியில் ஓரலெல்லாம் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. பொதுவாக அங்கே கஷ்டம், ஏன்னா நம்மளை அது சொல்லியிருக்கு ரீசனும், சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை தெரிஞ்சதுனால திடீர்னு நீங்கள் ஆரம்பித்தது அவங்களுக்கு தெரியாது, புரியாது, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க இவரையுமே, அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இந்த இடத்த கூட அவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார். ஸோ இயேசு எப்படி சுகமளித்தார் அப்படின்னு பார்ப்போம்னா, இயேசுவை போல சுகமளிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியணும். எக்ஸப்ஷன் நம்ம விடவே தேவையில்லை. ஸோ இயேசுவை போல, முதல்ல இயேசுவை போல செய்ய முடியுங்கிறத சொன்னேன். அப்புறம் இயேசு எப்படி செய்தான்னும் போது அதுக்கு வந்து யாருக்கிட்டையுமே வந்து இது கஷ்டம், இது முடியும், எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இயேசு எல்லாரையும் சுகப்படுத்த நம்ம, அதனால் யார் சுகமீனர் இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம செய்ய முடியும். இயேசு செய்தார், நம்ம செய்வோம். அவளை போற நம்ம செய்தோம்னா நம்மளும் செய்ய முடியும். இதில் அவர் எப்படி செய்தார் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா, அவர் வந்து வார்த்தையால் கட்டளையிட்டிருப்பார். யாரை கட்டளையிட்டார்? சுகமீனரை கட்டளையிட்டாரா, இல்லை அந்த சுகவீனத்தை போன்னு கட்டளையிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பொதுவாக அவர் வந்து 2 தான் பண்ணியிருப்பார், வார்த்தையால் கட்டளையிடுவார், இல்லைன்னா கை வச்சு தொட்டிருப்பார். நம்ம முதல்ல காலையில் நம்ம படித்ததுலலாம் அவர் தொட்டு, குஷ்டரோகியை போய் தொட்டாங்க, கண்ணை தொட்டார், தொட்டு குணமாக்குவார், தொட்டு அவங்க செய்ய முடியாததை செய்கிறதுக்கு உதவி செய்கிறாரு. ஸோ எதிர்ப்பாக இருக்கிறத சுகவீனத்தையோ பிசாசையோ விரட்டுறாரு. அதற்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற அந்த டிஃபெக்டோ என்ன பிரச்சனையோ அதுக்கு கரம் வச்சு அதை சரிப்படுத்துறாரு. வார்த்தை 2 விதமாக, either கை வைக்கலாம் இல்லைன்னா வார்த்தைனால, 2ல் ஒன்று செய்கிறாரு. இது தவிர நமக்கு தெரியும், இவருக்கு தெரியாமையே வஸ்திரத்தங்களை தொட்டு அவளை பெற்றுக்கொண்டதையும் பார்க்குறோம். ஆனால் எல்லாருமே இவர்கிட்ட வந்து தான்
இவர்கிட்ட இருந்து தான் வல்லமை புறப்படும். சோர்ஸ் ஆஃப் பவர் இவர் தான். அப்போ இயேசுவை போல நம்ம இன்னைக்கு செய்யலான்னா நம்மக்கிட்ட சோர்ஸ் ஆஃப் பவர் இருக்கா இல்லையா? இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அவர் வல்லமையிலே நம்ம மத்தியில் செயல்படணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பல பாஷை அந்த வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு போனார். ஸோ எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், வெயிட் பண்ணுங்க, அதை பெற்றுக்கொண்டு போங்கன்னு சொன்னார். எல்லாருமே அதை பெற்றுக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த அனுபவம் இப்போ எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அதிகாரத்திலே செயல்பட முடியும். ஏன்னா ஜான் லேக் பண்ணதில் அதை தான் அவர் பார்த்தாரு. அவர் ஃபஸ்ட்டு அவர் கற்றுக்கொண்டது ஜான் அலெக்சாண்டர் டோவிங்கிட்ட தான். ஃபுல் கதை ஸ்டார்டிங்கில் டைம் ஆயிடுச்சுன்னு கம்மியாக சொன்னேன். அவருடைய ஒய்ஃப் ஜான் லேக்குக்கு அவர் கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த தனக்கு 30 வயசு வர்றதுக்குள்ளேயே எத்தனையோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சுகவீனத்தினால இறந்துட்டார். நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப அந்த சுகவீனம்னாலே ஒரு பெரிய ஒரு கஷ்டம். திடீர்னு ஒய்ஃப்க்கும் பயங்கர சிக்னஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப டெஸ்பரேட். நான் ஆல்ரெடி அண்ணன் தம்பி அக்கா தங்க நிறைய பேர் இழந்துட்டேன் பெரிய குடும்பத்தில். இப்போ என் மனைவியும் இழக்க போகிறேனேன்னு ஒரு டெஸ்பரேஷனில் எப்படியாச்சும் இது நம்ம மீட்டுக்கொள்ளணும்னு அவர் கேள்விப்படுறாரு. அப்போ ஜான் அலெக்சாண்டர் டோவிங்கிறவர் இவர் அந்த இடத்துல இல்லை, சிகாகோ கிட்ட டோவிங்கிறவர் ஜான் டோவிங்கிறவர் ஊழியம் பண்ணுறாரு. அவர் பசுத்தாவின் அபிஷேக வல்லமையை பெற்று ஊழியம் செய்கிற மினிஸ்டர் கிடையாது. அவர் விசுவாசத்தினால அவர் இந்த சுகமளிப்பு ஊழியத்தில் பயங்கரமான ரிசல்ட்ஸ் இப்போ வர்றதை இவர் கேள்விப்படுறாரு. ஸோ இவர் இங்கேருந்து அப்போ நம்ம இப்போ ஃபோன் பண்ணுற மாதிரி தூரத்துலேருந்து உடனே ஒரு தந்தி கொடுக்குறாரு. அந்த டெலகிராம் போய் ரீச் ஆன மட்டத்தில் அவர் எடுத்து அதை ஜெபம் பண்ணுறாரு இவர் ஒய்ஃப்க்கு. அந்த நேரத்தில் அதே நேரத்தில் இவங்க ஒய்ஃப் இங்கே ஹீல் ஆகிடுறாங்க. அப்போ முற்றிலும் சரியான உடனே இவருக்கு இது என்ன, இது பயங்கரமான அற்புதமாக இருக்குது, இப்படி இவர் பண்ணுறாரு, நான் இவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு இவர் முழு குடும்பத்தை ஃபஸ்ட்டு இவர் போகிறார். முழு குடும்பமே அந்த ஊருக்கு போகிறாங்க மாற்றி. அங்கே போய் அவருக்கு அடியில் கற்றுக்கொள்ளு இவர் செய்கிறாரு. அப்போ கற்றுக்கிட்டாரு, ஆல்ரெடி அவர் செய்கிறாரு. அது எப்படி? அதிகாரத்துலையும் சுகமளிப்பு செய்ய முடியும். அதிகாரத்தை பயன்படுத்தி விசுவாசத்தினால கூட சுகமளிக்க செய்ய முடியுங்கிறத கற்றுக்கொள்கிறாங்க. இவர் கற்றுக்கொண்டு இருக்கிறப்ப தான் இவர் கேள்விப்படுறாரு பெந்தேகோஸ்தே பற்றி. ஸோ அதையும் பெற்றுக்கொண்டு உடனேயே அவர் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ ரெண்டும் பண்ண முடியும். சொல்ல யாராக இருந்தாலும் ஜீசஸ் செய்கிறத பார்க்கும்போது வல்லமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்குது. எப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்படுற அன்றைக்கே நம்ம அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது. அப்போ இயேசுவை போல நம்ம செய்ய முடியும், அவரை போல நம்ம. ஆனால் இதை சொல்லும்போது இயேசுவை போல செய்ய முடியும்னா அவர் தெய்வம், அப்போ நம்மெல்லாம் தெய்வம் ஆகிறோன்னு சொல்கிறீங்களான்னு இல்லை. நம்ம தெய்வம் ஆயிட்டோன்னு சொல்லலை. ஒரு விதத்தில் அது கூட நம்ம சொல்லலாம், வசனம் இருக்குது நம்மளுக்கு. கம்பேர் டு பிசாசுகளோட ஆவி உலகத்தில் நம்ம அவங்க மேலே நமக்கு அதிகாரம் இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு விதவிதமாக. ஆனால் தெய்வத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலை, நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் அவருடைய அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அவருடைய பிள்ளைகள் தேவ புத்திரரானவன் எவ்வளவு பெரிய காரியம். அவருடைய பிள்ளைகள் அன்பு அந்த சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அதிகாரத்தை ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சால் வம்பு யாருக்கு? இந்த உலகத்துக்கு, பிசாசின் உலகத்துக்கு. 2 உலகம்தான் இருக்குது ஆவியில். வெளிச்சம் ஒரு பக்கம், இருட்டு ஒரு பக்கம். நம்ம 2ல் 1ல் தான் இருக்கோம் எல்லாருமே. நம்ம ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க இருட்டில் இருக்கிறவங்க மாதிரி இருந்துட்டா இருட்டுக்கு பிரச்சனையே இல்லை இல்லையா? ஸோ அதை நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் அவன் சேஃப்டி. அவனுக்கு நம்ம என்னைக்கு நீங்கள் வெளிச்சம் உங்களுக்கு வருது, இந்த உண்மைகள் தெரிய தெரிய நம்ம ஸ்ட்ராங் ஆனாக்கா அவன் வீக் ஆக போகிறான் இல்லையா? ஸோ அந்த தெரியக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களே இருக்குன்றது தெரியலன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இதுதான் தெரிஞ்சவங்கக்கிட்டேருந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி விட்டு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணாமல் வைக்கிறது தான் அவனோட தந்திரம். அதுதான் அவனோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம அதில் ஏமாந்துடக்கூடாது. நமக்கு இருக்குது அதிகாரங்கிறது, அந்த உலகத்தின் மேலே நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி நமக்கு அதிகாரம் வந்துச்சு? அந்த ராஜ்யத்துலேருந்து இந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டோன்னே வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம சுதந்திரவாளிகள். நமக்கு இருக்குது அந்த அதிகாரம், நம்ம அதை செயல்படுத்தணும். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்குன்னே தெரியலன்னா வம்பே வேண்டாம். ஃபஸ்ட் டைம் நான் மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்ணலான்னு போகும்போது கூட இருக்கவங்கள, நம்ம சிஸ்டர் நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ண வேணாமா
அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்களா அப்படின்னு எனக்கு சரி நான் அப்படி நினைக்கிறது இல்லை, சரி உங்களுக்கு பண்ணோன்னா நம்ம பண்ணிட்டு போகலாம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ நம்ம போய் வம்புழுக்கிறோம்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்களெல்லாம் அடிப்பான்ல அப்படிலாம் சொல்லுவாங்க, பயப்படுவாங்க. நம்ம இப்படி பயந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி எண்ணங்களில் நம்ம பயந்தே அவனுக்கு அட்வான்டேஜ் தானே, நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம தைரியமாக அவன் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த தைரியம் நமக்கு என்ன, நம்ம இப்படி நினைக்கிறோம். கிறிஸ்தவங்க மத்தியில் ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் எதுக்காக பண்ணணும், எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்கணும்ல. 24/7 ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம், நான் எதுவும் பண்ண வேண்டாம், ஸ்பெஷலாக கூப்பிட்டா தான் போன வேண்டாம். என் கண் முன்னால் ஏசாமி அப்படி தான் பண்ணார். அவர் எப்படி செய்தார், தன் கண் முன்னால் ட்ராவல் பண்ணும்போது நடக்கிறாரு, போகிறாரு, குருடனை பார்க்குறாரு, பாடையை தொட்டுறாரு. அவர் கண்ணில் பார்த்த உடனே மனதுருக்கத்தில் உடனே தன் முன் வந்து செய்கிறாரு. நம்ம வந்து வாலண்டியர் பண்ணி செய்யலாம், அவங்க கேட்டால் தான் கொடுக்கணும், அவங்க தகுதி ஆகணும், அதெல்லாம் இல்லை. நம்ம முடிவெடுக்க முடியும். நம்மக்கிட்ட இருந்து வர்ச்சியூ, வல்லமை, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை, அந்த வல்லமை நம்ம வல்லமை இல்லை, ஆனால் அவர் நமக்குள்ளே இருக்காரே, நம்ம எதையும் தேட தேவையில்லையே. ஏன்னா இந்த ஒரு வசனம் இருக்கும் தமிழில், இங்கிலீஷில் சொல்லும்போது earthen vessels treasure in earthen vessels. மண் பாண்டங்களில் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம மறந்துட்டு சாதாரண மண்பாண்டம் மாதிரியே நம்ம இருந்தால், மண்பாண்டம் மாதிரி இருந்துட்டு போட்டுங்க, நீங்களும் தானே மண்பாண்டம் மட்டும் கிடையாது, மண்பாண்டத்துக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை வச்சுருக்கோம், அதை நம்ம மறக்க முடியாது. இது எப்படி இருக்கும்னா, நான் அந்த 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 வசனத்தை படிக்கும்போது எப்படி யோசிப்பேன்னா, பொன் முட்டையிடுற வாத்து சொல்லுவாங்கள்ல, அந்த பொண்ணு பின்னால் போகிறது கிறிஸ்தவங்க, அந்த முட்டை பின்னால் போகிறது, பொன் முட்டை பின்னால் அந்த வாத்தே உங்ககிட்ட இருக்குது. அது எப்போதும் பொன் முட்டை தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பொன் முட்டை பின்னாடி போக வேண்டாம். யோசித்து பாருங்கள், அதுதான் ட்ரெஷர் இன் earthen vessels. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார், அந்த வல்லம் அவ்வளோ உங்களுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம மறந்து வாழ்ந்தால் அட்வான்டேஜ் உலகத்துக்கு, பிசாசுக்கும் அவனுடைய உலகத்துக்கும். அதனால நம்மளை மறக்க வைப்பான். ஆனால் இயேசுவை போல் அவர் எப்படி சேர்த்தார், அது மாதிரி நம்ம செய்ய முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சுகமளித்தார்னா, எப்போதுமே வந்து பர்மிஷன் ஜீசஸ் வந்து ஃபாதர்கிட்ட கேட்கவே இல்லை. சுகமளிப்பை குறித்து அவர் செய்த எல்லா உதாரணங்களையும் எடுத்து கடகடன்னு படித்தோன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து கேட்டாரா, அவனுக்கு சுத்தமாக செக் பண்ணாரா ஹெட் குவார்ட்டர்ஸில், ஃபாதர் உடனே ஜெபம் பண்ணி நான் இங்கே பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம தானே பண்ணுறோம். இவங்க ஹீல் ஆயிடுவாங்களா, என்னமோ வந்திருக்காங்க, நான் இதுக்கு பண்ணணுமா, கை வைக்கணுமா, அஷ்யோர்டாக சொல்லணுமா, ஹீல் ஆயிடுவாங்கன்னு சொல்லணுமா, ஆண்டவர் சொல்லட்டும் அப்படின்னு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கேட்டாரா பெர்மிஷன் ஃபாதர்கிட்ட? டவுட்டே இல்லை அவருக்கு கடவுளுடைய சித்தத்தை குறித்து. கேட்கவே இல்லை, பெர்மிஷன் கேட்கவே இல்லை, ப்ரேயரே பண்ணலை. ஹீலிங்காக ஒரு இடத்துல கூட அவர் ப்ரேயர் பண்ணல. எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார், உடனே அதை அதிகாரத்தை எடுத்து அட்டாக் பண்ணுவார். த்ரூ அவுட் அப்படி தான் பண்ணியிருப்பார். ஒரே ஒரு இடத்துல தாங்க ப்ரேயர் பண்ணியிருப்பார் ஹீலிங் டைமில். லாசரு, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துலையும் சொல்லுவார், தகப்பனே நீங்கள் எப்போதும் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்க, இது இவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். அங்கே பெர்மிஷனை கொஸ்டினே இல்லை, கேட்கலை, பெற்றுக்கொள்ளலை. அந்த ஒரு இடத்துல கூட நன்றி தான் சொல்லுவார், செய்கிறதுக்கு முன்னால் நன்றி செலுத்துவார். அது கூட நான் இவங்களுக்காக, என்னை சுற்றி இருக்கிற இவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன், ஏன்னா இது பெரிய காரியம், 3 நாள் இறந்தவனை நான் எழுப்ப போகிறேன், பெரிய காரியம், அதான் நன்றி, இது கூட நீங்கள் செய்ய போகிறீங்க, அந்த அற்புதத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல தான் ப்ரேயர் பண்ணியிருப்பார். ஹீலிங்க்கு நம்ம ப்ரேயரே பண்ணுவோம். இயேசுவை போல் அப்போ நம்ம ஜெபிக்கணும். நம்ம வந்து ஹீலிங் பண்ணணும்னா நம்ம ப்ரேயரே பண்ண வேண்டாம். அது சுகவீனத்தை உருவாக்குற அந்த பிசாசோ அந்த கிரியை, அது என்னவோ, அது பேர் இருக்கோ, டயக்னோஸ்ட் ஆர் நாட் டயக்னோஸ்ட், எதுவாக இருந்தாலும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இப்போ புதுசாக சொல்கிறாங்க, டயக்னோசிஸே இல்லாதது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், என்ன பேரை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, பிசாசும் எந்த பிசாசு தெரியல, எந்த ஜாதி பிசாசு தெரியல, தெரியுதோ தெரியலையோ, நீ யாராக இருந்தாலும் நீ போனா போ, அவ்வளோதான். நான் நின்று நான் உன்னை போ, இயேசுவின் நாமத்தில், நான் என்கிட்ட இருக்க நாமத்தை தான் நான் சொல்லுவேன், உன் நாமத்தை நான் சொல்லணும் கூட தேவையில்லை. தெரிஞ்சுதான் தெரியும். ஒன்றை சொல்கிறப்ப 10 இருந்தால் எல்லாமே போட்டுமே. வியாதிக்கே எடுத்துக்கோங்களேன், ஒருத்தர் உடம்புல ஒரு வியாதி தான் இருக்குமா, வயசாக 7-8 இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைங்க, எல்லாமே போகட்டும். நம்ம ஏன் லிமிட் பண்ணணும்? அது பேர் கூட சொல்ல வேண்டாம், தெரிஞ்சால் சொல்லலாம், அது கூட முக்கியம் இல்லை. அவர் அப்படி பண்ணலை. அவர் சித்தமானு கேட்டதுக்கு மட்டும்
சித்தம் உண்டுன்னு அது இன்னொரு இடத்துல பார்ப்போம் அந்த டீட்டெயில்ஸு. பட் அவர் எப்படி செய்தார்னா உடனே எடுத்த உடனே போன்னு தான் சொல்கிறார். அவர் எப்படி செய்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்கவே இல்லை. நடைமுறை செய்முறை நமக்கு ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன் செய்யணும், மனதுருக்கத்தால் மட்டும்தான். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் ப்ரேயரே பண்ண வேண்டாம். அப்படின்னா ஆண்டவர் பெர்மிஷனே கேட்க வேண்டாம், அவரை கேட்கவே வேணாம். இது நம்ம டர்ஃபில் இருக்கிற ப்ராப்ளம், ஹெவன்கிட்ட போவே தேவையில்லை. அவர் முழுசும் முடிச்சிட்டார். நம்ம லெவல் ஏர்த் லெவலில் தான் இருக்குது. நமக்கும் இங்கே இருக்கிறவன் அவனுக்கு வேலை இல்லை, அவனுக்கு இடம் இல்லைங்க. அவன் இங்கே சுற்றி திரிகிறான், வந்து மக்கள் மேலே கஷ்டம் கொடுத்துட்ருக்கான். இது எங்கள் இடம், நீ இங்கே வந்து எங்கள் மக்கள் மேலே தொந்தரவு பண்ணுறியா, நீ போகணும். அவர் அப்படி தானே எல்லாரும் மேலேயும் மனதுருகி ஒரு 2 இடத்துல தான் அவர் கமாண்ட் பண்ணுறாரு. அதட்டினார்னதை வந்து பேதுருவோடைய மாமியாருக்கு அவர் அதட்டினார்னு இருக்கும், ரிபியூக்னு இருக்கும் இல்லைங்களா. ஆனால் அவர் எப்படி ரிபியூக் பண்ணார்னு சொல்லலை. ஸோ நம்மளும் என்னென்னா அதட்டுறேன் அப்படின்னு அதட்டினார், ஏசு அதட்டினார், நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம், நம்ம கிளி பிள்ளைங்கள்ட்ட யூஸ் பண்ணுவோம். பட் யோசிச்சு பாருங்கள், அவர் அதட்டினார்னா என்ன சொல்லியிருப்பார்? ஃபீவரில் அது ஜுரத்தை நீ போன்னு தானே சொல்லியிருப்பார் அநேகமாக. போவ விதமாக சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம சொல்லும்போது ஃபீவர் ஆர் எந்த சிக்னஸோ கேன்சர் யூ கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் அவர் சொல்லியிருப்பார். அங்கே எழுதுனப்போ நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எழுதலை, நம்ம அப்படி சொல்லலாம். அப்போ அப்படி சொல்லும்போது யாரை நோக்கி பேசுகிறோங்கிறது மாறும். கேட்க வேண்டாம், இங்கே நம்ம அட்டாக் பண்ணோம், அவ்வளோதான் நம்ம வேலை. நீ ஃபீவரோ கேன்சரோ கால் வலியோ வலி, போ, உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ போய் ஆகணும், இவங்களை தொட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொன்ன மாத்திரத்தில் அது மாறணும். ஜீசஸ் பண்ணப்போ அப்படி தான் ஆச்சு. சொன்ன மாத்திரத்தில் அவங்க விடுதலை பெற்றாங்க. ஸோ நம்ம இது வந்து ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆஃப் அப்ரோச்சாக இருக்கும். எப்படி ப்ரேயர் பண்ணணும் ஹீலிங்க்கு அவர் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஆண்டவரை கேட்கவே இல்லை. நம்ம பொதுவாக என்ன கேட்போம், ஆண்டவரை சுகப்படுத்த சொல்லுவோம் இல்லைங்களா. ஆண்டவர் திரும்ப சுகப்படுத்தணும்னா திரும்ப அவர் ஒரு மனுஷனை தேடணும். யார் போய் கை வைப்பா, யார் போய் விசுவாசமாக இருப்பா அப்படின்னு தேடணும். 2 பேர் இன்வால்வ் பண்ணோம். அவர் நம்ம டைரெக்டாக நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அவர் இன்னொருத்தரை கூப்பிட வேண்டாம். அவர் தனக்கு ஒபே பண்ணுற இன்னொருத்தரை தேடணும். வரத்தில் ஆப்ரேட், ஹீலிங் கிஃப்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணுற ஒருத்தரை தேடணும். அவங்க வழியாக அதுவும் பண்ணலாம். பட் ஜீசஸ் பண்ண விதம், இயேசுவை போல சுகமளிதுன்னா நம்ம அதிகாரம் செலுத்துறது கரத்தை வைப்பது. 2 தான் அவர் செய்கிறாரு. யாரை சுகப்படுத்தினார்? இன்னும் ஒரே ஒரு கேள்வி, யாரை சுகப்படுத்தினார்? எல்லாரையும். இப்போ தான் பார்த்தோம்ல, எத்தனை வேர்ட்ஸ் பார்த்தோம்? எல்லாரையும், சகல, அனைவரும். அனைவரும்னா ஒருத்தரையும் விடலை, எல்லாரையும். ஸோ யாரையாவது விட்டாரா? ஒருத்தரையும் விடலை. அப்போனா அவர் செய்த எல்லாருக்கும் தான் சுகப்படுத்துகிறார். இது வந்து இயேசு தான் எல்லாரையும் சுகப்படுத்தினார்னு இல்லை, சீஷர்கள் எல்லாரையும் சுகப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது இயேசுவை போல செய்தால் சீஷர்கள் செய்தாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15 - 16 2 வசனம் பாருங்கள். பேதுரு பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகிற அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போ இங்கேயும் யார்? பேதுரு. இதில் பேதுரு போட்டிருக்கு, கொண்டு வந்தாங்க. எல்லாரும், அவர்கள் எல்லாரும் குணமாட்டார். இயேசு மட்டும்தான் 100%ன்னு சொல்லியிருக்கா. சீஷர்களுக்கும் அதே தான். இங்கே என்னென்னா, கொண்டு வந்து சிலர் மேல் நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகள் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படின்னா அந்த வல்லமை வந்து அவர்கிட்ட இருந்து, இங்கே பேதுருக்கிட்ட இருந்து வெளியில் வருது. அப்போ அந்த வல்லமை வரக்கூடிய ஒரு தூரத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, டிஸ்டன்ஸில், நிழல் படுற அளவு ஒரு ஜட்ஜ்மெண்ட். நான் படிச்சிருக்கேன், பட் கேத்ரின் குல்மன் மீட்டிங்ஸில் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப கூட்டம் வெயிட் பண்ணுவாங்க, பரிசுத்தாவியானவர் அவங்க மேலே பவரில் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஹீலிங் ஆகும். இவங்க ஸ்பெசிஃபிக்காக ப்ரேயர் பண்ணாமையே ஹீலிங் ஆகிட்டுருக்கோம். அப்போ வந்து அவங்க போகிறாங்கன்னா லிஃப்ட்டில், அவங்க எப்போ வராங்கன்னா ராத்திரிலேருந்து, அந்த குளிர் ஊர் அவங்க இருந்த இடத்துல. இன்றைக்கி மீட்டிங்னா நைட்லேருந்தே லைனில் கட்டி நிற்பாங்களாம். பில்டிங் கதவை திறந்த உடனே காலையில் 5 மணிக்கு திறந்தாங்கன்னா இவங்க ராத்திரிலாம் நிற்பாங்களாம் லைனில். திறந்த உடனே உள்ளே ஓடுவாங்களாம்.
உள்ளே ஓடி போய் உட்காருவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்க எப்போ வருவாங்க, அப்புறம் ஒரு 4 hours வெயிட் பண்ணுவாங்க ரஃபா, எப்போ வருவாங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு இண்டிகேஷன் என்ன சொல்லுவாங்களா, அந்த லிஃப்ட்டு போகிறப்ப அந்த எந்த ஃப்ளோர் இவங்க மேலே போய் அந்த ஸ்டேஜுக்கு வரணுமா. ஸோ அந்த லிஃப்ட்டு போகிறப்ப அந்த போகிற வழியிலெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் அப்படியே உழுவாங்களாம். இந்த ரவுண்ட் லிஃப்ட் போகிறப்ப மட்டும் அந்த உழுகிறத வச்சு கேத்ரின் இஸ் கம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்களாம். ஷிஸ் கம்மிங். அவங்க எங்கே போகிறாங்கன்றத அவங்க அப்போ என்ன அவங்க கிட்ட வர்றவங்களுக்கு அவளுடைய பிரசன்னத்தின வல்லமையை அவங்க உணர்வாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கிறத மற்றவங்க ஃபீல் பண்ணுற முடிகிற அளவுக்கு. ஸோ அவர் அந்த வர்ச்சியூ ஜீசஸ்க்கு வந்து அவருடைய வஸ்திர தொங்கலையாகலும் தொட்டு அந்த ஒரு பெண்மணிக்கு இயேசு ஒன்றுமே செய்யலை, அவளே பெற்றுக்கொள்வாள். ஆனால் இவர்கிட்ட வந்து தொட்டு பெற்றுக்கொள்வா, அவருடைய விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வா. அப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் இருக்குது, அதை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை தான் வந்து ஜான் லேக் இதே பிரின்சிபல் தான் இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலருடைய உருமால்கள் கச்சையும் அவருடைய உடம்புல இருந்து எடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னு இருக்கும். அந்த வல்லமை அவர்கிட்ட இருந்தது வந்து அது வழியாக டிரான்ஸ்மெண்ட். அவங்க விசுவாசத்தில், அவங்க கிறிஸ்துவை அறிய விசுவாசம் இல்லாதவர்கள் அவங்க விசுவாசத்தில் இவங்க கிட்ட இருக்கிறத அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதே போல் நம்மளும் தூரத்தில் நம்ம ரீச் பண்ண முடியல, கோவிட் அப்போ இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து விடலாம். ஃபோனில் பேசுகிற ஃபோன் கூட இப்போ ஐசியூவில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது நம்ம ஜெபிச்சு நம்ம கொடுக்கலாம். மாஸ்க் தான் போட விட்றாங்க, அந்த மாஸ்க்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க, எதுனா பண்ணலாம். ஏன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படி தான் இவங்க யூஸ் பண்ணி அனுப்புனாங்க. ஜான் லேக் ஒரு முறை பெரிய கூட்டம் இருந்ததான் ஆஃப்ரிக்காவில். அப்போ இவர் ரொம்ப பெரிய லைன் இருந்ததான், 6 மணி ஆச்சு, ஒரு இடத்துக்கு போகணுமா. ஸோ அப்போ அவர் என்ன யோசிச்சாராம், 300 பேர் போல் இருக்காங்களாம், 300 பேர் ப்ளஸ் இருக்காங்களாம். என்ன பண்ணுறது, மனதிற்கும் இதை விட்டுட்டும் போக முடியல, எல்லாரும் குணமாகறாங்க. ஸோ இவர் ஒரு உடன் போஸ்ட் இருந்துச்சான் அந்த கிராம பக்கத்தில், அந்த போஸ்ட் மேலே கை வச்சு இவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய வல்லமையை நான் இந்த போஸ்ட்டில் நான் ஜெபம் பண்ணி விடுறேன், இதை தொடரவங்க எல்லாம் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாராம். 300க்கும் மேற்பட்ட மக்கள் அதை தொட்டு முற்றிலுமாக குணமானாங்களாம். அப்போ நம்மளும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எது மேலேயாவது நம்ம பொருள் நான் நிறைய விதவிதமாக நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஸோ பண்ண முடியும். ஸோ இயேசுவை போல், ஏன்னா இது வந்து அவர் வஸ்திரத்தொங்கலை தொட்டு. அப்போ மனுஷர்கள் இது வந்து ஜீசஸ் மட்டும் இல்லை, அந்த ஸ்டைலில் அந்த விதமாக நம்மளும் அவர் செய்கிறத பார்த்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம செய்ய முடியும். இந்த இடத்துல அந்த பெண்மணி தான், அவள் தான் பண்ணான், ஜீசஸ் பண்ணல. பட் அங்கே நடந்தது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு எந்த இடைஞ்சல் நம்மளுக்கு வந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த நம்ம ஞானமாக கெட்டிக்காரத்தனமாக இதை மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க. ஸோ நம்மளும் பண்ண போகணும். ஆனால் இயேசுவை போல் நம்ம செய்யலான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னும் 2-3 வசன ஆதாரம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏசாமியே சொல்லும்போது சொன்னார், என்னை விட நீங்கள் அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னாரா இல்லையா? எங்கே சொன்னார்? யோவான் 15:14 10-12, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உடனே சொல்ல வசனங்கள் நான் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாதிருந்தால் என் கிரிகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமாம், அவர் சொல்கிறார்ல அந்த இடத்துல பாருங்கள், 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே. காட் ப்ராமிஸ் நம்ம சொல்லுவோம்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற என் லெவலுக்கே பண்ண முடியும், தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஏன்னா நிலைமை இன்னைக்கு அதை விட பெட்டராக இருக்கு. ஏன்னா அன்றைக்கு 2 ரீசன் தான் சொல்லலாம். அன்றைக்கு இருந்த பிசாசு தோற்கப்படாதவன் சிலுவைக்கு முன்னால், இன்றைக்கு இருக்கவன் தோற்று போனவனே இவ்வளோ ஆட்டம் ஆடுறான் இன்னைக்கு. ஏன்னா நம்ம தானே ஆட விட்டுட்ருக்கோம், நம்ம பொசிஷனை நம்ம எடுத்து அவனை அடக்காமல் இருக்கிறதுனால தானே அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கு வந்து அவன் தோக்கலை, முற்றிலுமாக ஜெயம் கொண்டுட்டார்ல சிலுவைக்கு பிறகு. நம்ம இருக்கிற நிலைமை இப்போ சிலுவைக்கு பிறகு, அதனால தான் சொல்லியிருப்பார், ஒரு வேளை இவைகளை விட பெருசு நீங்கள் செய்ய முடியும். அப்புறம் அன்னைக்கு பசுத்த ஆவியானவர் இயேசுவானவர்கிட்ட மட்டும்தான் இருந்தார், யாருக்கிட்டையும் இருக்கலை. இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவின் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எத்தனை மடங்காக இருக்கிறார். நம்ம சபை கூடி வரும்போது 2-3 பேர் கூட்டினா அவங்க மத்தியில் நான் இருக்கேன்றாரு. ஆட்டோமேட்டிக்காக தலை
நம்ம சரீரம் 2-3 பேர் கூட உற்சாகம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒரு சாட்சி சொல்லும்போது நம்ம நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சாட்சியை கேட்டோன்னு நம்ம விசுவாசம் வர்த்திக்குதுன்னு, நம்ம துள்ளுதுன்னு. நமக்கு துள்ளும்போது அதே நேரத்தில் நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் உற்சாகம் கொள்கிறார். ஒரு முறை கரிபிளேக் சொல்வார், ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாரா, நிறைய மற்றவங்க பண்ணதெல்லாம் இவர் பார்த்துட்டு கற்றுக்கலான்னு நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருப்பாரா. ஏலேருந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாராம். அதை பார்க்கும்போது திடீர்னு இவருக்கு உள்ளே இருந்து இப்படி ஊற்று மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சா. அப்போ கேட்டார் ஆண்டவர், இது என்ன ஆண்டவரே, என்ன நடக்குது அப்படின்னும் போது, ஐ ஆம் ரீலிவிங் தட் அப்படின்னாராம் ஆவியானவர். அன்றைக்கு நான் செஞ்சதில் உள்ள எக்ஸைட்மெண்ட் எனக்கு அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. அவர் எக்ஸைட்மெண்ட், நம்ம ஒரு சாட்சியும் நமக்குள்ளே. அப்போ நமக்குள்ளே இருக்கிறவர் உற்சாகமடைவர். அந்த பரிசுத்தாவியார் அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்க முடிஞ்சுது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும்போது எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யலாம். 2 பேர் சேர்ந்து போகும்போது ஒருத்தராகவே செய்யலாம், 2 பேர் சேர்ந்து போகும்போது இன்னும் உற்சாகப்படுத்தி செய்யலாம். ஸோ அவரை போல் நம்ம செய்ய முடியும், இன்னும் அதிகமாகவே செய்ய முடியும்னு சொல்லியிருக்கும்போது நம்ம ஏன் நம்மளையே குறைவுபட்டுக்கலாம். இன்னும் நிறைய வசனம் சொல்லியிருக்கோம், அது எப்படி நமக்குள்ளே இருக்கிறாரு நம்ம செய்ய முடியும். உங்கள் சப்போர்ட்டுக்கு குழந்தைலாம் இருக்காதீங்க, நீங்கள் செய்கிறவர்களாக மாறுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. யோவான் எழுதின புக்கில் அவர் கடிதங்களில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4-6 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரை போல நம்ம செய்யலான்றதுக்கு எத்தனை இது கொடுத்துருக்காரு பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை போல நம்ம இருப்போன்றதுக்கு 4ஆம் அதிகாரம் 17 ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேர்சஸ். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவரை போல நம்ம இருக்கிறோம். எப்போ பரலோகத்தில் போனோன்னா மறுரூபமாகவும் அவருடைய அந்த பாடி நம்மளுக்கு க்ளோரிஃபைட் பாடி நம்மளுக்கும் கிடைக்கும். அப்போ நம்ம அவரை போல இருப்போம். இப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி தான் இதை எடுத்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தான் முன்னால் இருக்க வசனம் நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்குன்னு இருக்கிறதுனால நான் எனக்கு போதிக்கப்பட்டது அப்படி தான். இது செகண்ட் கம்மிங்க்கு அப்புறம் நம்ம அவரை போல் இருப்போன்னு இல்லைங்க. அவர் அப்படி சொல்லலை. எடுத்து டீட்டெயிலாக பார்க்குறேன் நான். நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மளத்தில் பூரப்பட சொன்னோமா. ஏன் நம்ம ஹீலிங் பண்ணுவோம்? கம்பேஷன், மனதிருக்கம். அந்த மனதிருக்கம் பூரணப்படும் நமக்குள்ள, அன்பு பூரணப்படுகிறதுனால. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். மறு உலகத்தில் இல்லை, மறு ஜென்மத்தில் இல்லை, இவ்வுலகத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு நம்ம அவரை போலவே இருப்போம்னு சொல்லியிருக்காரு. இது நாட் அபவுட் செகண்ட் கம்மிங் ஆர் நாட் ஆஃப்டர் டெத்து. ஆஃப்டர் டெத்து ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வேற கதை. அதை பற்றி நம்ம இன்னைக்கு கவலைப்பட வேணாம். அதை வச்சு இன்னைக்கு வாழாமல் இருக்கவும் வேண்டாம். அது வேற கதை. இன்றைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்கே. சரீரத்தில் நமக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் இருக்கும்போது தான் நம்ம நிறைய செய்ய முடியும். அதுக்கப்புறம் எல்லாரும் ரெஸ்ட் தான், வேறு வேலை, வேறு ஆங்கிளில் போயிடுவோம். பட் இங்கே இப்போ செய்ய முடிகிறத நம்ம செய்ய வாய்ப்பு இருக்கும்போது செய்யாமல் நம்ம விட்டு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் அவரை மாதிரி இல்லை, நான் நினச்சேன்னா அது பிளாஸ்ஃபமின்னு நினைக்கிறது. அவரை போல் அது எப்படி நான் செய்ய முடியும்? அவரை போல் இவ்வளோ சொல்லியிருக்காரு, நீங்கள் அவரை போல் செய்ய முடியும்னு. நான் செய்கிற கிரியைகளையும் இன்னும் அதிகமாகவும் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னார். மார்க் 16 சொல்லும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்க. பொதுவாக அந்த வசனத்தை விசுவாசினா இன்றைக்கு அந்த நேரத்தில் விசுவாசம் இருந்தால், அளவு விசுவாசம் இவ்வளோ இருந்தால் விசுவாசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இல்லை. அது யாருன்றதை குறிக்குது. விசுவாசிகள் இன்றைக்கு நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். கிறிஸ்டியன்ஸ்னால் எல்லாரையும் கிறிஸ்டியன்ஸ்னு நம்ம இது பண்ண மாட்டோம். பேர் கிறிஸ்தவன், பிறந்த கிறிஸ்தவன், வளர்ந்த கிறிஸ்தவன், எத்தனையோ வகையான கிறிஸ்தவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பொதுவாக உண்மையான விசுவாசம்னா நம்ம விசுவாசின்னு தான் சொல்கிறோம். அந்த விசுவாசி தான் சொல்கிறார். அந்த விசுவாசி யார்? மறுபிறப்பு அனுபவம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பெற்ற எல்லாரும் இதை செய்ய முடியும். விசுவாசிகளால் இந்த அத்தனை அடையாளமும் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விதமாக நம்ம செய்ய முடியும். இன்னும் ஒரு 2 வசனம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 3:6 அதில் இல்லை. இந்த இடத்துல பேதுரு சொல்வார், அந்த முடவனை எழுப்பும்போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவர் சொல்லும்போது
இயேசுவின் நாமத்தில் நட. அதை தான் நம்ம அதிகமாக வந்து டெலிவரன்ஸ் அப்பமா பார்ப்போம். அதிகமாக எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் கத்துவாங்க. இன்னும் அதிகம் பயம் வரும்போது இன்னும் அதிகமாக இயேசுவின் நாமன்னுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லும்போது அது ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணால் ரொம்ப கத்துவாங்க. இவர் வந்து அதை சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னால் சொன்னதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவங்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அப்போ வல்லமை இருக்குது, உனக்கு கொடுக்கறதுக்கு, சுகம் அளிக்கிறதுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறாரு. நீ இதை நம்ம பொதுவாக மறந்துடும். அது இயேசுக்கிட்ட தான் இருக்குது, அவர் பேரை யூஸ் பண்ணாத இல்லை, உன்னிடத்தில் இருக்குது. என்னது அது உங்ககிட்ட இருக்கிறது? அவர் பேதுரு என்ன சொல்கிறார்? என்கிட்ட இருக்குன்னு. இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம், மனம் திரும்புறதுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு முன்னால் இல்லை. என்னிடத்தில் என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எனக்குள்ளே இருக்குது. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்காரு. அவரை அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். ட்ரெஷர் இன் earthen vessels. அவரை வந்து வெளிக்கொண்டு வராமல் நம்ம செயலிழந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். வெளிக்கொண்டு வர வேணும், அவரை போல நம்ம செய்ய வேணும். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுத முறைமையில் ஒரு முக்கியமான சேஞ்ச். நம்ம ஜெபிக்கவே வேண்டாம் ஹீலிங்காக, தைரியமாக முன் சென்று அதை அதட்டி விரட்ட வேண்டும் என்று